ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொரியன் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அந்த எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனவாரி போட்டாங்க. ஏன்னா லைவ் கேன்சல் ஆகிடுச்சா. நாளைக்கு ஜாப்பனீஸ் லைவ் ஸ்ட்ரீமாச்சும் நடக்கும்னு நினச்சேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கிடையாதான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீம் வந்து வியாழக்கிழமை காலைல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அந்த லைவில் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு புதுசாக கோட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் வந்து பண்ணுவாங்க. வேறு புது கோர்ஸ் வந்து நம்ம எதிர் வந்து பார்க்க முடியாது. ஒரு 10 கஸ்டமர் டிக்கெட்டு 2000 எசன்ஸ் வந்து அவசரமாக தேவைப்படுச்சு. சரி கோர்ஸில் எடுத்துடலாமேன்னு பார்த்தேன். பட்டு மண்ணவாரி போட்டானுங்க அந்த நேரத்தில். ஸோ ரீடிங் கோட்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. நமக்கு இந்த ஜிஎல் கொலாபரை பார்த்தீங்கன்னா கேமில் வருதுல்ல. ஸோ அதனால மேபி வந்து லைவ் ஸ்ட்ரீமை தள்ளி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி தெரில, பார்ப்போம், வெயிட் பண்ணி. ஓகே, ஸோ இந்த வீடியோ மெயின் கண்டென்ட் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாஹாயின் பியூர் சோர் பிரின்சஸ் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டாக போகுது ரெட்டப் பேனர்ன்ட்டு முடிஞ்சிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் அதாவது ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ராப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயின் வந்து ஆட் வந்து பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சமன் பண்ணி எடுக்கிறனா வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நான் சாஹாயின் பியூர் சோர் பிரின்சஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் சான்ஸ். ஓகே, ஸோ ரேட் அப் ட்ராவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸை எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கஸ்டம் ட்ராவில் எடுக்கிறதா இருந்தால் அடி அந்த ஹண்டரை வந்து ஓரளவு பில்ட் வந்து பண்ணி வச்சிருக்கணும். அட்வான்ஸ்மெண்ட் 2, 3 இல்லைனா ஒன்றாச்சும் வந்து போட்டு வச்சுருந்தா தான் ஃபியூச்சரில் எடுக்கிறது வந்து பார்த்தோன்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாஹாயினை ஸ்கிப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்றாவது வந்து எடுத்து வச்சுருங்க. அதான் பார்த்தீங்கன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட் அவ்வளோக்கு வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு தேவை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்பல் ஹார்ட் மோட் வந்து வருதுல்ல. அதில் நீங்கள் டாப் 3000 இல்லை 6000 ப்ளேஸ் பண்ணணும், சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஹாயினோட அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தேவை. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சியோரின் அப்புறம் மெயில் வந்து இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா சியோரின் அட்வான்ஸ்மெண்ட் 4 கம்பல்சரி வந்து தேவை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயினோட வாட்டர் எலமெண்டல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து பண்ண போகிறா. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கம்பல்சரி. அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16% டிஃபென்ஸ் இன்க்ரீஸ் ப்ளஸ் கிரிட்டிக்கல் ஹிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் வந்து கிடைக்கும் சாஹாயினுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹண்டர்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் சாஹாயினுக்கு வந்து சமன் வந்து பண்ணுங்கள். அப்போ இல்லைனா நீங்கள் சா வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக போய் லெனன் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து எடுத்து வச்சுருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் மோட் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மிரையை வச்சு கம்ப்ளீட் வந்து பண்ணலாம்னு சொல்லலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்காது போல். நமக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட்டை இல்லை சாஹாயின் கம்பல்சரியாக வந்து தேவை. ஸோ 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த டீம் பில்டை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த டீம், அதாவது வாட்டர் டீமோ விண்டு டீமோ பில்ட் வந்து பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பில்ட் பண்ணி வச்சுருக்கதை பொறுத்துட்டு அந்த டீமுக்கு தேவைப்படுற டிபிஎஸ்ன்றதை வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு இன்னும் ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாஹாயின் மேலே வந்து முடிஞ்சிடும். ஸோ பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ராப் பேனர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சியூரின் வந்து ஆட் வந்து பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் சாஹாயின் அட்வான்ஸ்மெண்ட் 5 வச்சுட்டு சியூரின் வந்து அட்வான்ஸ்மெண்ட் 1, 2 வச்சுருந்தா ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் ட்ராவில் சியூரின் வந்ததுக்கப்புறம் ஈஸியாக இடத்துல நினச்சிங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. நமக்கு கஸ்டம் ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா லக் பேஸ் தான். லக் இருந்துச்சுன்னா 3-4 சீரன் கூட தருவானுங்க. அப்படி இல்லைனா ஒன்று கூட தரமாட்டானுங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி. ஓகே, இதை தவிர்த்து நீங்கள் சப்போஸ் ஒரு நியூ பிளேயர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டீமும் சரி விண்டு டீமும் சரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ரா வந்து எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 4 ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. அங்கே 2 ஒன்று கோட்டோரு ஜி, ஒன்று ஹான் சீமின் வந்து பார்த்தீங்கன்னா சியூன்னு வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு வெப்பன் விண்ட் எலமெண்டல் அப்படின்னா கண்ட்ரி வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த வெப்பனோட சூஸ் வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டரும் சரி வெப்பனும் சரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வந்து பண்ணி வச்சிருக்கேன். கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்டு டீமும் வந்து கோட்டோரு யூஜி ப்ளஸ் ஹான்சிமே 2 பேரும் அட்வான்ஸ்மெண்ட் 5 கம்பல்சரியாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹான்சிமே அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஆட் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து தெரியும் வேர்பல் ஹார்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டமாக வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீம்ஸ் வந்து கரெக்டாக வந்து பில்டு வந்து பண்ணி வச்சுருங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி வந்து கம்பல்சரி வந்து தேவை. ஒரு 1.5 1.6 இருந்தால் போதும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1.7 to 1.9 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் வேணும் வேர்பல் ஹார்ட் மோட் சேலஞ்ச் பண்ணுறதாலே. ஓகே, ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து பண்ண வேண்டியது. ஓகே, நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைனப்புமே வந்து பார்த்தீங்கன்னா பயணமாக வந்து இருக்குது. டாட்டா ட்ராப் பேனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லெனன் ஹார்ட் வந்து வரான் விண்ட் எலமெண்டல் டிபிஎஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சங் ஜின்னா வேறு டார்க் எலமெண்டல் பிரேக்கர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங் லைட் எலமெண்ட்டில் வந்து வருவான் டிபிஎஸ் அன்ட்ரா. அதுக்கு அடுத்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சு நமக்கு மேன்வாலில் இருந்து ஒரிஜினல் ஹண்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் மார்பிள் ஒரிஜினல் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க நிறுத்துறது. பட் சியூரின் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வந்து வந்தால் ஸோ எதிர்பார்க்கலாம். மேபி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலாபில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்து மேனுவாலேருந்து ஹண்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நெட் பால் ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க போல். ஓகே, ஸோ சொல்லி பார்த்துருவோம். நம்ம அதோட பார்த்தின வீடியோ என்ன பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாஹாயின் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தா வந்து ஃபைனலாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா 1 month வெயிட் பண்ணி கஸ்டம் ட்ராப் பேனர் வந்ததுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாஹாயின் வந்து சமன் வந்து பண்ண முடியும். ஓகே,